This is illustration number 20. Pandian does not keep his books under the double entry system. From the following information, prepared trading and profit and loss account and balance sheet as on 31st December 2018. Furniture. Opening balance, closing balance 30,000, 30,000. Cash in hand 10,000, 17,000. Debtors 40,000, 60,000. Stock 28,000, 11,000. Bills receivable 12,000, 35,100. Bank loan 25,000, 25,000. Creditors 15,000, 16,000. Okay. Other information: cash sales 11,200. Cash purchase 4,250. Carriage on purchase 3,000. Commission received 600. Drawing 8,000. Salary 8,900. Credit sales 88,800. Credit purchase 35,750. Carriage on sales 700. Interest on bank loan 2,500. Additional capital 14,000. Office rent 2,400. Adjustments: write off the depreciation 5% on furniture. Create provisional 1% of debtors for doubtful debts. Okay. Solution: in the book of Pandian, statement of affairs as on 1st January 2018. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே. லைபிலிட்டிஸ், அசட்ஸ். ஸோ லைபிலிட்டி என்ன வரும் அப்படின்னா கிரெடிட்டர்ஸ், பேங்க் லோன். ஓகே. கிரெடிட்டர்ஸ் வந்து 15,000, பேங்க் லோன் வந்து ஒரு 25,000 லைபிலிட்டிஸை வரும். ஸோ அசட் சைடு அப்படியே போனோம் அப்படின்னா மூவ் ஆன் டு அசட் சைட். கேஷ் இன் ஹேண்ட் 10,000, ஸ்டாக் 28,000, டெப்டார்ஸ் 40,000, பில் ரிசீவபிள் 12,000, ஃபர்னிச்சர் 30,000. அசட் சைடு டோட்டல் வந்து 1,20,000. ஸோ 1,20,000லேருந்து கிரெடிட்டர்ஸும் பேங்க் லோன் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா we get the opening balance 80,000 balancing figure. Okay. Next, trading and profit and loss account for the year ended 31st December 2018. Debit side, credit side. Debit side வந்து opening stock வந்து 28,000 to purchase. பர்ச்சேஸில் கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 40,000. கேஷ் பர்ச்சேஸ் வந்து 4,250. கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 35,750. ஸோ ரெண்டுமே கொடுத்துட்டாங்க இன்ஃபர்மேஷனில். ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணோன்னா we get 40,000. டு கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ் வந்து 3,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எடுத்து ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு கிரெடிட் சைட். பை சேல்ஸ். ஸோ இதில் என்ன ஃபைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க given in a sum. ஸோ ஓகே, ஜஸ்ட் யூ ரைட் த அமௌண்ட் ஒன்லி. 11,200 கேஷ் சேல்ஸ் and 88,800 credit sales. We added, we get the amount 1 lakh. Next, by closing stocks. The amount is given in your sum. Just write in your amount only 11,000. We added the credit side balance 1 lakh plus 11,000. We get the amount 1,11,000. Okay. Subtracted from opening stock, purchase, carriage purchase. இதெல்லாம் subtract பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 40,000. இந்த 40,000 இந்த என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டை கேரி டவுன் பண்ணணும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிடைக்கிற கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடணும். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெக்ஸ்ட்டு போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் சைடில் டு சேலரி 8,900. ஸோ ஆல்ரெடி ஆல் டீட்டெயில்ஸ் ஆர் கிவன் யுவர் சம். ஜஸ்ட் ரைட் த அமௌண்ட் ஒன்லி. கேரேஜ் ஆன் சேல்ஸ் 700. டு ஆஃபீஸ் ரெண்ட் 2,400. Interest on bank loan 2,500. Depreciation on furniture வந்து 10% வந்து additional informationல ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் டெப்ரிசியேஷனில் வந்து ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1,500 வரும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 1% வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ டெப்டாஸ் மேலே 1% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 600 வரும். ஸோ அதுதான் அந்த 600 rupees. ஓகே. இப்போ கிரெடிட் சைட் பேலன்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் ஒரு 40,000, கமிஷன் ரிசீவ்டு 600. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா we get 40,600 கிடைக்கும். ஸோ 40,600லேருந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாமே லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். we get the net profit 24,000. ஸோ நெட் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். நெட் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் ஆன் as on 31st December 2018. Liabilities, assets side.
ஆல்ரெடி க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் we write and put the amount only. ஓகே, கேபிட்டல் வந்து எவ்வளோ சம்மில் ஆல்ரெடி கொடுத்தாச்சு 80,000 ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட் ஒரு 24,000 கண்டுபிடிச்சிக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா we get 1,04,000 கிடைக்கும். இல்லை நெக்ஸ்ட்டு அடிஷனல் கேபிட்டல் வந்து அட்ஜஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டில் கொடுத்துருக்க அந்த அமௌண்ட் எடுத்து அப்படியே ஜஸ்ட் ரைட் த அமௌண்ட் ஒன்லி 14,000. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 1,18,000 கிடைக்கும். அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ட்ராயிங் எப்போவுமே லெஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃபார்மேட்டே அதுதான், கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் அடிஷனல் கேபிட்டல் மைனஸ் ட்ராயிங். ஸோ மைனஸ் ட்ராயிங் ஒரு 8,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,10,000 கிடைக்கும். அதுக்கப்புறம் வேறு என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா பேங்க் லோன், கிரெடிட்டார்ஸ் ரெண்டுமே இருக்காங்க. பேங்க் லோன் வந்து ஒரு 25,000, கிரெடிட்டார்ஸ் வந்து 16,000 இருக்காங்க. ஓகே, liability side is over. Let's to move on to asset side. Cash in hand, already the amount is given in your sum, just you write to amount only. Cash in hand 17,000, stock 11,000, debtor 60,000 in inner column, less the provision for bad and doubtful debts of 600. So ரெண்டே less பண்ணோம் அப்படின்னா we get the amount 59,400 in write the outer column. Bills receivable 35,100, furniture 30,000, inner column you write depreciation 30,000 less the furniture 30,000 less depreciation 1,500, we get the amount 28,500 in outer column. You just write in the amount only outer column. So you added the asset side total 1,51,000 and liability side total 1,51,000. Thank you students.